வணக்கம் எல்லாருக்கும் சர்மா மைண்ட் வைஸ் சேனல் சார்வா வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சர்மா மைண்ட் வைஸ் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி கைப்பு பட்டனா அமுக்குங்கத்தே. சர்மா ஏப்பே காது கதை மாடிப்பட்டியில் ஏறி வந்தத்தே அதுக்கு புதுன்னு இலைக்குது பார்த்துக்கோங்க. அப்படியே நாவரிச்சு கொள்ளுது. தண்ணி கொஞ்சம் மோதிட்டு வச்சுருன்னு பார்த்தா காதே கேட்காது. மாடியிலேருந்து இருட்டாகி போச்சு. அவசரமாக பேசி விடுவோம்னு ஓடியாத்தே. என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சொல்லியிருந்தேன் சீமா அப்பாவை நல்லா உங்களுக்கு அப்படி ஒரு கனவு இருக்கா, நல்ல மனுஷனாக இருக்காருண்டு. பிறகு உண்மைதான். அப்புறம் எப்படி நான் சந்தோஷமாக ஓடி உழைச்சி கிடக்கேன். வருங்க ஒரு குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயுமே, ஒரு குடும்பத்தில் இல்லை எல்லா குடும்பத்துலேயுமே தான் புருஷன் நல்லவனாக இருந்துச்சுண்டா எல்லா பொம்பளையுமே ஓடி உழைச்சி புருஷனுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சி எம்புடு பெரிய தியாகத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வீட்டுகளில் அப்படி இருக்கிறது இல்லை. புருஷன் சம்பாரிச்சிட்டு வருவார். புருஷன் சம்பாரிச்சிட்டு வந்தால் போச்சு. புருஷன் சம்பாரிச்சிட்டு வருவார். நான் ஒரு பதக்கி பொண்டாட்டி சம்பாரிச்சிட்டு வரும். இந்த ஆள் வேலைக்கு வெட்டிக்கும் போகாமல் குடிச்சுப்புட்டு குடிக்க 100 ரூபா விடு 200 ரூபா விடு இருந்தால் கொடுக்கலைன்னா வீட்டில் கலவரம் பண்ணுறது. அப்போ வேலை பார்த்துட்டு வந்து நிம்மதி இல்லை. சரி போய் தொலைகிறேன் அந்த 200 ரூபாயை போய் குடிச்சிட்டு என்னடா அது கடந்துட்டு வரேன் நம்மளுக்காச்சும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கொடுத்துருவாங்க காசை. என்ன அப்போ ஒரு நாளைக்கு என்ன உண்டாகும் மனசுக்குள்ளே? ஆத்தாடி நம்ம இப்படி வாக்கப்பட்டு வந்து 4 பேரை போல் இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு கிடக்கும். அந்த உழைச்ச காசையும் பிடிங்கிட்டு போய் நம்மகிட்ட அடி மிதி வாங்கிக்கிட்டு உழைச்சிட்டு போய் அதை உழைச்சிட்டு வந்த காசை கொண்டு போய் குடிச்சிட்டு நம்மளை வந்து சித்திரவதை எடுத்த வாரானே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு அப்படி தாய் குழந்தைங்களுக்கும் ஒருத்தரும் ஒரு யார்ட்டையாவது ஒரு பாசமாக அன்பாக பேசிட்டாண்டா அவங்கள அன்பான ஒரு சொந்தமாக நினைக்கிறது. அப்புறம் ஏமாந்து வருது. இப்படி வாழ்க்கையில் நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்ட்டே. அதுக்கு தான் நானும் பொண்ணு ஒடுசுகளை வந்து புறம் பேச மாட்டேன். அப்படி பேசணும்னா அந்த பாவம்லாம் நம்மளுக்கு வந்து செருமித்த அப்படி பேசக்கூடாது. போன ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ பாவம் பண்ணமோ நம்மளுக்கு தெரியாதுத்தே. கடவுள் எங்களுக்கு ஆயுசு பலனை மட்டும் கொடுத்தா போதும். சொத்து சோகம் காசு பணம் இதுகள்லாம் இந்த அதிகமாக எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஆயுதம் மட்டும் நல்லபடியாக கொடுத்துச்சுண்டா என்னத்தையோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் வாட்டுக்கு புடச்சி விட்டு நாங்கள் வாட்டுக்கு ஒரு என்னத்தையோ புருஷனை பண்ணாட்டியுமா அவர் பார்த்துக்கோங்க. காலையில் வேலைக்கு போகிற மனுஷன் காலையில் வேலைக்கு போயிட்டு 7 மணிக்கு வேலையை முடிச்சு ஓடியாந்து வடக்கடையில் வந்து செத்த நிற்பார். இத்தனைக்கும் பாருங்கள் 80 அடி உசரத்து 2 வெல்டு பற்ற வைக்கிறது, வெல்டிங் விளைகிறது. அப்படி ஒரு சில சமயங்கள்லாம் அந்த ஈரத்துணி இருக்கு பற்றியில ஈரத்துணியை அப்படியே தண்ணியில் நனைச்சி தண்ணியில் நனைச்சி புழிஞ்சு அப்படியே கண்ணில் வச்சுக்கிட்டே தூங்குவார். கண்ணு எரியுது. கண்ணாடிலாம் போட்டுத்தான் வெல்டு பற்ற வைக்கிறாங்க. ஆனாலும் கண்ணு எரியுதுன்னு நைட்டில் அப்படி போட்டுக்கிட்டு தூங்குவார். பாவம் பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ண சொல்கிறிய? கஷ்டப்பட்டு உழைச்சாத்தேன் நம்ம மனுஷன் பூமியில் வாழ முடியும். நாட்டில் ஊரில் ஒரு மாதிரி பொய் சொல்லி புறகடம் சொல்லி ஒருத்தருக்கு இது அவகரிச்சு அப்படிலாம் நம்மளுக்கு வாழ தெரியலத்தே. அப்படித்தான் பாவம் சீமா ரொம்ப நல்ல மனுஷன். என்னையை விட சீமா அப்பா தான் ரொம்ப நல்ல மனுஷன். நான் கூட பார்த்துங்க பொடுக்குன்னு கோவப்பட்டு சில சமயங்களில் பேச தெரியாமல் பேசிப்படுவேன். என் சீமா வந்து என்னைக்கு அடுத்த மனசு நோகக்கூடாதுன்னுவார். அப்படித்தான் பார்த்துக்கோங்க. நான் வடை ஓட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கதையை கேட்டுவிட்டு யார் மேலே நான் நீதிட்டு சொல்லுங்க. அந்த அக்காவும் பார்த்தாலும் பார்க்கலாம் சொல்ல முடியாது. நீங்கள் என் மேலே தப்பாக எடுத்துக்கிறாதியக்கா. நான் மனசில் எனக்கு கோவம் இருந்ததை சொல்லிவிடுறேன். புதன்கிழமை சந்தை கடை ஓட்டுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்துக்கோங்க எனக்கு ஒரே மயக்கமாக வருது. என்னண்டே தெரியல. ப்ரெஷர் குறைச்சி வச்சோ என்னமோ நல்லாத்தே இருக்குது உடம்புக்கு. ஆனாலும் சில சமயங்களில் அந்த எண்ணெயில் நிற்கிறதே மயக்க வரும்னு நினைக்கிறேன். அப்படியே எப்படி மயக்கம் வருதுன்னா குடலை வந்து ஒரு பிரட்டி அப்படியே மூளையில் வந்து கிண்ணுண்டாகி அப்படியே மயக்கம் சொக்குது வருது. அப்போ அம்மா தான் என் கூட நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் வரல, வீட்டுக்காரர் வரல. சரின்னு அம்மா நின்று சத்து இப்போ உட்கார்த்தேன் நான் போடுறேன் சத்தை அப்படின்ட்டு அம்மா சத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பெருமா ஆளுங்க நிற்கிறத பார்த்துட்டு எல்லாரும் நிற்கிறாங்க நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. வந்தவங்க எங்கே முடியுமாவா என்னத்தா என்ன ஒரு நல்ல சிரிச்ச முகத்தோடய இருப்பேத்தா என்ன இப்படி உட்காந்துருக்க அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அது வேறு சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சோகமாக இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடையே வாங்கக்கா ஆமாக்கா நல்லபடியாக இருக்கீங்களா அந்த அன்றைக்கெல்லாம் வந்தால் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வடையை சுட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அம்மா சீமாப்பா வந்துட்டேன். சீமாப்பா வந்தோடனே அம்மா போயிடுச்சு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீமாப்பாட்ட எனக்கு என்னென்னு தெரியலங்க திடீர்னு மயக்கமாக வந்துச்சு. கீழே விழுக பார்த்துட்டேன். நல்ல வேலை செங்கங்களில் உட்காந்துட்டேன். அப்புறம் அம்மா தான் இப்போ சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து உட்காந்து வடையை சுடுறேன்னு நான் சொன்னேன். அப்படியா ஏன் அப்படி போயாமல் விடுதுன்னு தெரியலையே. போய் கலர் வாங்கிட்டு வரட்டுமான்றார். கலர்லாம் வேணாம் குடலத்தையும் அப்படி பிரட்டி எனக்கு மயக்க வருது. அப்படி அதனால எனக்கு வேணாம் கலர்லாம் வேணாம். தண்ணியை குடிச்சுக்கிட்டு வடையை சுட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்போ திடீர்னு பார்த்துங்க அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த நிமிஷத்தில் திடுன்னு ஓடுனார். என்னப்பா யாவாரம் ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வடையை சுட்டேன்டா அவர் மடித்து கொடுத்தாருண்டா. அந்த காசு கணக்கு வழக்கு பார்க்குறது அந்த எத்தனை வடைன்னு மடிக்கிறதுல இருந்தோம்டா இங்கே வடை கூட கறி போயிடும் பார்த்துங்க. அதிகமாக கூட்டி வச்சுருக்கோமா அடுப்பு வர்றண்டு இது இங்கே கறிகிறோம். இங்கே பிறட்டினோம்னா இங்கே ஆள் நிற்கணும்.
ஆள் மடிச்சு கொடுத்தாருன்னா எனக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு என்னப்பா ஆள் வந்துக்கிட்டு இருக்கல எங்கே ஓடுறிய அப்படின்ட்டு. இந்த மாதிரிம்மா ஒரு நிமிஷத்தில் வந்துடுறமாட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு போனார். சரி அவருக்கு ஒன்றுக்கு வந்துச்சா ஒரு அவசரம் பாத்திரம் முத்து வந்துச்சு ஒரு கதையை ஓடுறாரு. அவருக்கு என்னன்னு தெரியலையே, சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் அப்படி ஓடுறாருத்தா என்னவா இருக்குன்னு நான் மனசில் குழப்பிக்கிட்டு நான் வடையை சுட்டுக்கிட்டே இருக்கேன். பார்த்து கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி அந்த 5 நிமிஷத்தில் வந்துட்டார். வந்த உடனே என்னங்க சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் இல்லை. ஏம்மா நான் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற பையன் 2-3 நாளாக வேலைக்கு வரல, கொண்டாட்டி ஊருக்கு வெளியூருக்கு போயிருக்கு, ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்கிறாப்பில்ல இல்லையா, அதே என்ன எதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு அடிச்சு நான் வரையிலே நான் ஒரு ஞாபகம் மறந்துக்காரே மறந்துட்டு வந்துட்டேம்மா. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்துங்களா அப்படின்னு ஃபோன் அடிக்குது. அதே நான் ஓடியே போய் வீட்டில் போய் பார்த்துட்டு இருக்கேம்மா இல்லைம்மான்னு சொல்லிட்டு வாரி வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு. எனக்கு பார்த்துக்கிட்டா கடுப்பாக போச்சு. இங்கே பொண்டாட்டி ஒருத்தி மயக்க வருதுன்னுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன ஏதுண்டா ஐயோ அப்படியா மயக்க வருது, நம்ம விட்டுட்டு போகிறோம், நம்ம பொண்டாட்டி கீழே விழுந்துட்டா யாரையா தூக்குறது அப்படின்ட்டு இல்லாமல் திடுத்திடுண்டு ஓடி போய் அவங்களுக்குத்தான் இப்போ முக்கியம்டா ஓடி போய் கேட்டுட்டு வந்தால் என்ன அர்த்தம், வியாபாரத்தில் இருக்கம்க்கா நான் அப்புறமா நாளை பொண்ணை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாம், இல்லாட்டா நான் பார்த்தேன் இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி எதையோ ஒன்று சொல்லி சமாளிக்க முடியாதா ஒரு மனுஷன் இப்படியா ஓடுறது. நான் அவசரமாக எங்கேக்க போகிறீங்க நான் கேட்குறேன்ட்டு எனக்கு பயந்துக்கிட்டு வேகமாக பைக்கு ஓட்டி போகிறதும் அவங்ககிட்ட பதில் சொல்லி போடுவோம், வேகமாக பைக்கு போட்டு போய் என்னமாச்சு ஏதாச்சாக்கிட்ட என்ன செய்கிறது, எதுக்கு கும்பிட்டு அவசரம் பைக்கு விருன்னு எடுத்துக்கிட்டு ஓடுறீங்க என்னத்துக்கு கும்பிட்டு அப்படின்னு நான் கத்துனேன். அவருக்கு ரொம்ப சோகமாயிட்டு எனக்கு பொய் பேச தெரியாது, என்ன பார்க்காம நான் பார்த்தேன் ஆள் இல்லை அப்படின்னு பொய் பேச தெரியாது, மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. நாட்டில் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வாழ்க்கை, நல்ல மனைவி இருக்கிறவங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கிறது, நல்ல கணவனாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறது, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பான்மதி. பாவம் அந்த பிள்ளை தங்கச்சி சங்கட்டப்பட்டுக்கிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எடுக்கிறாரு இல்லையேன்னு சொன்னதுனாலதான் நான் போய் பார்த்தேன். நீ என்னடாண்டே என்னை சங்கடப்படுத்துற அப்படின்ட்டு அப்படியே முகத்தை உருண்டு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் வடையை சுட்டு நானும் கோமாவே இருக்கிற மாதிரி உருண்டு இருந்துட்டு வந்துட்டேன். நேற்று அது புதன்கிழமை பொழுது கூட நைட்டு பூரா பேசலை. எங்கள் அம்மாட்ட சொன்னார், ஏமாதிரி நீ அப்படி போனேன் அதுக்கு உங்கள் மக கோச்சுக்கிட்டு என்கிட்ட பேச மாட்டேங்குதுன்ட்டு. ஏடி இதெல்லாம் என்ன ஒரு மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்ய வேணாமா, நீலாம் சொல்கிற அந்த அந்த அவங்களுக்கு உதவுனே இவங்களுக்கு உதவுன்ற நீ மட்டும் செய்யலாம் உதவி சீமா மட்டும் செய்யக்கூடாதாக்க, ஏமா உதவி செய்யலாம் ஆனால் கடை வியாபாரத்தில் இருக்குல்ல ஓடுனா எப்படிம்மா அம்மா வியாபாரம் முக்கியம் இல்லையா அப்படின்னு நான் பேசுகிறேன். அப்படியே சரின்னு சொல்கிறது ரேட்டு அது சொல்கிற ரேட்டு வீடு 6 குணத்தையும் யாரும் மாற்ற முடியாது, உன் குணத்தை நாங்கள் மாற்ற முடியாதா, திடீர்னு நல்லா பேசுகிற திடீர்னு கோவமாப்படுற திடீர்னு குளத்தை கும்ப மாதிரி சிரிச்சுக்கிட்டு கிடக்க அப்படி தானே நீனு ஒரு கிறுக்கச்சி மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க, அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு போலையா, அதே மாதிரி நீனும் சமாளிச்சுக்கிட்டு போ, என்ன செய்கிறது சீமானுக்கு இருக்கிற குணம் அது இன்னைக்கு மாறாது அப்படின்னு எங்கள் அம்மாவும் எனக்கு சமாதானம் பண்ணிச்சு. அப்புறம் நைட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட்டில் விரித்து கீழே வெளியில் அவர் அடுப்பு உருண்டே இருந்தால் ஒரு நாள் நாங்கள் பேசாமலாம் இருந்ததில்லை. உண்மையிலேயே சண்டை சத்தம் வரும், இதே மாதிரி தான் 1 நாள் 2 நாள் அம்பிடுத்தேன். அப்புறம் மறுநாள் போய் சரி விடுங்க நான் சொன்னது தப்புத்தேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு, சரி விடு பானுமதி நான் வியாபாரத்தில் இருக்கையில் உடத்தேன் கூடாது, இருந்தாலும் ஒரு மனசு உதவின்னு கேட்கையில் அந்த உதவி செய்யலைண்டா அப்போ அந்த நேரத்துக்கு உதவி செய்யலைண்டா அப்புறம் என்ன மனுஷன் என்ன பெரிய காசா பணமா என்ன இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்ல போகிறோம். அது வியாபார இடத்துல ஓடவும் உனக்கு சங்கட்டமாக இருக்குது, என்ன செய்ய சொல்கிறேன், எனக்கு என் குணத்தை என்னால் மாற்ற முடியல, என்ன செய்ய சொல்கிறேன், எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன், நம்மளுக்கு இப்படித்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டார். சரி சங்கடப்படாது என்ன அப்புறம் சமாதானம் பேசி அப்புறம் சாப்பிட்டு நல்லபடியாக இருந்துட்டேன். அப்படி இதில் யார் மேலே தப்புன்னு யார் மேலே குத்தம் குறைன்றதை கமாண்டு பக்கத்தில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் அடுத்து சொன்னாண்டா கொஞ்சம் எனக்கு மூளை எங்கள் அம்மா சொல்லிச்சா சும்மா இரு, அது குணத்தை என்னைக்கு மாற்ற முடியுமா, நல்ல மனுஷனாக இருக்க கட்டு தானே அந்த கொழுந்தியாவெல்லாம் கட்டி கொடுத்துச்சு, வேற ஒருத்தரெல்லாம் கட்டி கொடுப்பானா நாட்டில் எப்படியே இருக்கேன் நாட்டில், அது மாதிரி இப்போ பெத்த வழியில் கட்டி கொடுக்குறது கூட கணக்கு பார்த்துக்கிட்டு நாட்டில் இருக்காங்க. அது பாவம் நான் கூட போய் பேசலை பொண்ணு வீட்டில் போய் அப்படி போய் வாக்கை கட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அம்மாவும் எனக்கு சமாதானம் பண்ணிச்சு. சரி ரைட்டுத்தேன் இப்போ தங்கச்சிக்கெல்லாம் நல்லா பார்த்தாரு. பிள்ளை பிறந்ததுலேருந்து 3 வயசுலேருந்து நான் தான் வளர்த்தேன். எனக்கு சொல்லியிருந்தேன் கமாண்டு வாசல் கூட தங்கச்சி கோயிலில் சாமியை கும்பிடுன்னு சொல்லணும்னா உடனே கும்பிடுதே பரவாயில்ல நல்ல குணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்ற நான் தான் அவளை வளர்த்தேன், என் பேச்சுக்கு இன்றைக்கும் பயப்படுவான் கண்ட்ரோலாக. நம்ம அப்பு இறந்து போயிட்டாரு, நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம்னு இருக்கக்கூடாது. நாட்டில் இந்த ஜாமனதை இறந்தோடனே அது இஷ்டத்துக்கு பற்றியெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் பேசுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தைக்கே பேசுறதுக்கு இடம் கொடுக்காம நல்லபடியாக இருக்கணும்னு கண்ட்ரோலாக வளர்ப்பேன் பார்த்துக்கோங்க. இப்படித்தான் இருக்கணும்ன்டுவே இப்போத்தான் மேக்கப்புக்கப்புறம் போடுறா அப்போலாம் இப்படித்தான் இருக்கணும்னு நான் சட்டம் போடுவேன். அப்படியே தான் இருப்பா தங்கச்சி. அம்மா இன்னைக்கு பெத்த பிள்ளைய கூட நம்ம பேச்ச கேட்காது, இன்னைக்கு என் தங்கச்சி என் பேச தட்ட மாட்டான். அதே உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்றாலும் என் குழந்தை எனக்கு தான் போன் அடிக்கும், ஏன் மதினி என்ன மதினி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு மதினி சொல்லுங்க மதினி அப்படின்னு. நான் இங்கே இருந்துக்கிட்டு போன் அடிச்சுக்கிட்டு என்னடி நினச்சிக்கிட்டுற அப்படின்னு கத்தனன்னு வச்சுக்கோங்க. சரிக்கா நான் அப்படி செய்யலை நான் இது பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிடுவான்.
இப்போ யார் அப்படி இருக்கா அக்கா தங்கச்சி எல்லாம் சொல்லி பேச்சு கேட்டுக்கிட்டு அக்கா தங்கச்சி பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கா தங்கச்சியா பெத்த வழியை கேட்காது அத்தே காத்தடிக்கவும் கேமரா ஆடு பெத்த வழியை கேட்காதுங்க நம்ம கொஞ்சம் வளர்ந்துருச்சுக்கண்டா அப்போ அத்தை வெத்த அது மாதிரி இல்லை என் தங்கச்சி இன்றைக்கும் கேட்பா என் பேச்சை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவா அதட்டி சொன்னாலும் அம்மா அக்கா அதட்டுதுண்டு கோவப்பட மாட்டா பாசமாக சொன்னாலும் பாசமாக இருக்குன்னு நினைக்க மாட்டான் வெளி காட்டிக்கிற மாட்டேன் என்னைய மாதிரிட்ட நான் ரொம்ப நம்ம வாய் பேசுவேன் அவள் கொஞ்சமாகத்தே வாய் பேசுவாள் பேசவே மாட்டான் மகுனமாகத்தே இருப்பாள் கேட்குறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாள் அனாவசியமாக பேச மாட்டேன் நான் சும்மா லொடன்னு ஒரு வார்த்தை ஏத்தா நீ எந்த ஊர் நீ யூடியூப்பில் வரைய அப்படின்னு சொல்லிட்டான்னு போதும் அக்கா அப்படின்னா நான் பாட்டு விழுந்துக்கிட்டு பேசுவேன் அவங்க போனால் அவங்கள மாற்ற முடியாதுல்ல என்றைக்கே அதே மாதிரி போனால் அது சொல்கிறா வீடியோ எவ்வளோ பார்த்துட்டு எனக்கு சிரிப்பாக இருக்குது அக்கா ஐயோ அப்படியே பேசுதே நாட்டில் இது மீடியாக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அப்படியே மாடுலேஷனை மாற்றி பேசுவாங்க நம்ம அக்கா அப்படியே பேசுதுன்னு எனக்கு சிரிப்பாக இருக்கும்க்கா அவன் பேச பார்த்துட்டு அப்படின்ட்டுவா ஏத்த என்ன இருக்குது நான் சாதாரணமாக இயல்பாக இருக்கிறத பார்த்துட்டேன் நீங்கள் எனக்கு லைக் போடுறீங்க என்னத்தை நடிச்சுக்கிட்டு நாடகம் நடிச்சுக்கிட்டு அப்படியே இதாக பேசிக்கிட்டு என்னத்துக்கு அதில் என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு பாலும் பழமும் கிடைக்க போகுது ஒன்றும் கிடையாது நம்மளோட வாட்டுக்கு நம்ம இருக்கிறத இருந்துட்டு மஞ்சள் குளிச்சு குளிச்சு குளிக்க முழுக இதத்தை விடுத வாசன்னு காட்டிக்கிட்டு சுமைச்சிக்கிட்டு என்னத்தையோ ஊர் தேசத்துக்கு போகிறத போட்டுக்கிட்டு இருப்போம் என்னத்தையே மணி ஆகி போச்சு இருட்டியும் போயிடுச்சு லைக்கை போடுங்க அப்படி சீமா ரொம்ப நல்ல மனுஷன் தான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் எல்லாரும் அவங்க புருஷனை பெருமையாக பேசுவாங்க வெளியில் சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே பல கரைச்சல் இருக்கும் ஏன்னா உண்மையை சொல்லணும்டா என் புருஷன் உண்மையிலேயே நல்ல மனுஷன் என்னை விட சீமை வந்து தங்கமான உனக்கு எங்கே போய் கேட்டு பாருங்க வேலை பார்க்குற இடத்துல கேட்டு பாருங்க பக்கா அக்கம் கேட்டு பாருங்க எகனையுமே ஆத்தாடி அவனா அப்படின்னு ஒருத்தர்கிட்டையும் பேர் வாங்கினதில்லை என்னைய கூட சொல்லிடுவாங்க ஆத்தாடி ஒரு நேரம் புடுக்கு நல்லா பேசுவான் ஒரு நேரம் புடுக்குன்னு பேசி விட்ருவா வெள்ளாரவா அப்படின்னு சொல்லுவாங்க என்னையே ஏன்டா நான் பேசையில உங்களுக்கு தெரியும்ல வாய் எப்படி பேசுகிறேன்ட்டு ஆனால் வந்து அடுத்தவங்க மனசை நோகிற மாதிரியோ அடுத்தவங்களை குடும்பம் கெடுக்கிறதோ அடுத்தவங்க புழப்பது பண்ணுறதோ அடுத்தவங்களை பார்த்து போராம போடுறதோ இது மட்டும் இருக்க மாட்டேத்தே இன்னைக்கு எல்லாரும் நம்ம நல்லா இருந்தாப்புல எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு மனசார நினைப்பேன் அந்த மனசார நினைக்கிற என் மனசுக்குத்தான் கடவுள் எனக்கு வழிபடுறது அப்படி ஒரு சீமானே எனக்கு கொடுத்துருக்கு சீமான்டா சீமை பேர்லையும் சீமை அவ குணத்துலேயும் சீமை அப்படியே சீமாந்தேன் என் சீமை நல்ல மனுஷன் அவருக்கு நான் மனைவியாக கிடச்சது பூர்வ ஜென்ம பாக்கிய மத்தத்தே இருக்கணும் நீங்கள்லாம் சொல்லியிருந்தது நெசமான உண்மை என் குடும்பத்தில் நடக்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்துங்க எந்த ஒரு ஒளிவு மறையுமே கிடையாது நெசமாவே எந்த ஒளிவு மறைவும் இல்லைன்றது என் சொந்தம் வந்த அனைத்துக்குமே தெரியும் நீ தான் இப்படி வந்து ஆன்லைனில் உண்மை பேசிக்கிட்டு தர்ற எல்லாருமே வந்து நடிச்சு போடுவாங்க எதையாவது ஒன்றை எடுத்து போடுவாங்க நீ மட்டும்தான் அப்படி சொல்லி கொடுத்துறேன்னு சொந்தம் வந்தோம்லாம் சொல்லும் சொன்னால் சொல்லட்டும் உண்மையை தானே சொல்கிறோம் அப்படின்னு கல்யாணம் முடிச்சு என்னப்பு இப்படி தண்ணி மட்டும் இந்த வாரேன் அம்மாச்சி வந்துட்டு இந்த வாரேன் இந்தாங்க அம்மா அது வர சொல்லுங்க மேலே இந்த வாழ்த்து சொல்ல சொன்னா கல்யாண நாள் திருமண நாள் அதனால சொல்லிட்டு போக சொல்லுவோம் தண்ணிக்கு வந்துருச்சு வர சொல்லு அப்படி நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கல்யாணம் அன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு அன்னைக்கு நைட்டில் அங்கே பொண்ணு வீட்டில் தான் தங்குவாங்க பொண்ணு வீட்டில் தங்கி காலையில் எந்திரிச்சு பல்லுகள்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ ஒருத்தவங்க தண்ணி குடத்தை ரெட்டை குடமா தூக்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் ஊருக்காரவங்க ஓடியே ஒரு குடத்தை வாங்கி தோளில் வச்சுக்கிட்டு உங்கள் வீடு எங்கன இருக்குன்னு போய் இறக்கி வச்சாரா அவங்க சொன்னாங்க கூப்பிட்டுக்கிட்டு ஏத்தாவ மருமையே நேற்றுத்தான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துச்சு நம்மளை யார் எவர்னு கூட தெரியாது டவுனு கட்ட இருந்தது நான் ரெட்டை குடம் தூக்கிட்டு வரணும் ஒத்த குடத்தை வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு வருதே நல்லபடியாக வச்சுக்கிறோம் உன் மகளை ஒரு அவளையும் படாத பிடிக்காம கட்டிட்டு போகுதுலாம் நினைக்காத நல்லபடியாக வச்சுக்கிறோம் உன் மருமையை பார்த்தாவே தெரியுது குணமனத்தை அப்படின்னு வாமா வேலை முடிச்சா என்ன பெத்தா உனக்கு பாலிச்சலங்க அவிச்சு வச்சுருக்கேன் பனங்கலக்கத்தை தின்னுட்டேன் அவிச்சு வச்சுட்டு ஒத்த கலக்க வப்போடு பார்த்து தின்னுட்டேன் வாய் கேட்கவே இல்லை வா உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆத்தாவே எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் வாழ்த்து சொல்லுங்க யாருக்குத்தே உள்ள இருக்கிற மக்களுக்குத்தே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம கடவுளா உள்ள இருக்காங்க நல்லபடியா இருப்பியத்தே நல்லபடியா கல்யாணம் இருக்குத்தே நல்லா இருங்கத்தே எல்லா மக்களும் சீமாப்பா சொல்லியிருக்காங்க நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதுக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீமாப்பா எப்படி என்ன நீ உண்மையை சொல்லு நல்லா இருக்குல்ல ஏன் மருமை பொய்யெல்லாம் கிடையாது தே விஷத்துக்கே நாட்டுக்கு நல்லவர் மகனுக்கு நல்லவர் பாலமாவுக்கு நல்லவர் எனக்கு நல்லவர் என் மக வீட்டுக்காரரு நான் எல்லா மக்களுக்கும் வாய்க்கணும்னே சொல்லுவேன் நானே எங்க ஒரு ஊர்ல மாப்பிள்ள வந்துட்டா என் மருமைய மாதிரி இருக்கணும் அப்படி உனக்கு கிடைக்கணும் தே என் மருமை மாதிரியே உனக்கு கிடைக்கணும் தேண்டே சொல்லுவேன் ஆமா அங்கே ஊர்களையும் சொல்லுவாங்க என் பான்மதிக்கு மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை ஆரம்பிச்சு நான் போதும் எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு என் மருமை மாதிரி எவனையும் கிடைக்காது ஆனால் வந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நானாக வேண்டிக்கிறேன் மருமை மாதிரி வரணும்னு நான் வேண்டுவேன் அவர் நல்ல மனசுல இருக்கிறதுனால தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பொம்பளைகளை விழுந்து அவருக்கு பாடுபட்டு அவருக்கு உதவிகரமா இருக்கணும் என்ன
என்னன்னு நம்ம குடிச்சு சொல்றது? குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வஞ்சுக்கிட்டு திரிஞ்சு எனக்கு கிடக்குறது அப்படின்னு என்னத்தை உழைச்சோம் சேர்ந்து இருக்க மாட்டான். மகளை புத்தி மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிருவேன். நாளாக இருக்க மாட்டேன். என் மக சோறு ஓட்டு வைக்கிறதுக்கு சேர்த்த சென்னுட்டாலும் இன்னும் மண்ணன் சோறு விட்டுமா இருக்க. அம்மாவுக்கு சோறு விட்டு சோறு விட்டு ஓட போட்டு கொடுத்து வச்சுருவாரு. தூங்கி கிடைக்கிற பார்த்தீங்கன்னா போர்வையை பொத்தி விடுவாரு. மருமையை வாய்க்கணும் தே. இருக்கிற மக்களுக்கு போற எனக்கு மாதிரி மருமையை வாய்க்கணும். 2 மருமை இனிமேதான். தங்கச்சில இங்க எங்க கூட இருக்கு. அப்படித்தான் தங்கச்சி பட்ட எடுத்து சொல்லும். ஆமா, என் கொழுந்தன் நல்ல மனுஷன். கொழுந்தனும் அப்படி தங்கமான குணம். அது வாட்டுக்கு அது நல்ல மருமை இருக்கேன். என்ன மாசம் வயிறு பேசுறது இருந்தா நான் இருப்பேன். மருமை மருட்டா இருக்க மாட்டேன். தங்க மருமை 2 பேரும் அதுக்கு சொந்த மருமைங்க, சொந்த மாமம்மைங்க, தாய் மாமன். அதுக்குத்தான் மதனின்னு கூப்பிடுறாரு. எங்க அம்மாவோட அம்மாவும் எங்க அப்பாவோட எங்க வீட்டுக்காரோட அப்பாவும் கூட பிறந்தவங்க. சோளக்கிறத திங்கிறேன் வந்து வேலைக்கு அம்மாக அவிச்சு வச்சிருக்கா. வேலை விட்டு வந்தா அப்படி திங்கி முண்டு தின்னுக்கிட்டே அம்மா பேசுன்னு நினைப்பிய. பெத்த மக்கா திங்கிறேன் தின்னுறேன் தின்னுங்க தின்ன சோளக்கிறதே திங்கிறேன். வயலை விட்டு குடிக்கிறது வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி 2 பேருக்குமே அவர் கூட பிறந்தவங்க. எனக்கு தும்போமுட்டு வருது. அதனால தாய் எங்க அம்மாச்சி கூட பிறந்தவர் எங்க வீட்டுக்காரோட அப்பா. அதனால வந்து எங்க அம்மாவுக்கு வந்து தாய் மாமன் மையன் 2 பேருமே தான். அந்த இளவரசனும் தான், என் தங்கச்சி வருஷனும் தாய் மாமன் மையன் தான். நல்ல மனுஷங்க 2 பேருமே. அது குடும்பத்தை அது உண்டுன்னு பார்த்துக்கிடுச்சு. சீமா வந்து 19 இருப்பார். எல்லாருமே வேணும் அப்படின்னு நினைப்பாரு. இளவரசை வந்து அம்மா குடும்பம் போதும் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். மதனியை பார்த்துக்குறோம். மதனியை நல்லா போனால் நல்லபடியாக சாப்பாடு வாங்கி கொடுக்க கொள்ள அப்படின்னு நல்லா வச்சுக்கிறோம். என்னம்மா இப்போ நல்லா ஆயிடுச்சா உடம்புக்கு வயிற்றால ஓடி கழிச்சுட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. கறியை சாப்பிட்டது ரொம்ப சாப்பிட்டு சொரக்குல வயிற்றால போயிடுச்சு. அப்புறம் இப்போத்தான் ஒரு 2 நாளாக லீவ் விட்டு இன்றைக்கி தான் வேலைக்கு போயிருக்கான். நல்லபடியாக கடவுள் முறையதே எங்களுக்கு வழிவிடணும். நாங்கள் எல்லாத்தையும் நாட்டில் வெளியில் சொன்னோம்டா கண்ணு விட்டு போயிடும், கண் திருஷ்டி ஆகி போயிடும், சுற்றி போடுங்கலாம் சொல்கிறீங்கல்ல. ஒரு நாளும் நானும் சுற்றி போட்டதில்லை. நிஜமாவே கடவுள் நம்மளுக்கு வழி விடுவாருண்டே. கடவுளைத்தான் நம்புறது. ரொம்ப சாத்திரம் பண்ணுறதுல, ரொம்ப சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறதுல, ரொம்ப கழிக்கிறது இல்லை, எதுவுமே செய்கிறது இல்லை. வெள்ளி செவ்வாயானா வீட்டில் விளக்கேற்றி சாமியை இப்படி பார்த்து கும்பிடுறதோட சரி, வேண்டுறதே இல்லை. இந்த வட்டத்தை பாண்டி கோயிலுக்கு போயிடல மக்கா. கடவுளே எனக்கு கொடுத்த குழந்தை வாக்கிய சந்தோஷத்தை உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பூரா கொடுக்கத்தேன்னு மனசார நான் நினச்சிக்கிட்டேன். அந்த பொங்கல் அள்ளி வைக்கல மனசார நான் நினச்சேன். மற்றபடி நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன். நான் மாட்டும் ஓடி வந்துடுவேன். நான் அந்த விளையாடுத்தனமா சொல்கிறேன் பாருங்க, இது பாண்டியா அடுத்த வருஷம் நான் கார் வாங்கிடணும்ட்டு. அப்படிதான் அதான் என் வேண்டுதல். அப்படியே நான் அந்த கறியை சாப்பிட்டதில் எப்படியே போயிடுச்ச வேலைக்கு போனடிச்சேன். போயிடுச்சுன்னு தான் சொல்லிச்சு குணா பேசுவா. ஒரு நாளைக்கு பேச சொல்லியிருக்கேன். என்ன நீங்கள் பேசுகிற வயசில் எனக்கு அவள் பேச மாட்டா. என்னைய மாதிரி என்னம்மா வாயே பேச மாட்டா. எங்கள் அம்மா மாதிரி. எங்கள் அம்மாவும் ரொம்ப பேசாது. எங்கள் அம்மா ரொம்ப பேசாது. இப்போத்தான் நான் சொல்லவும் உங்கள்கிட்ட பேசுவேன். பேச மாட்டேன். இல்லைன்னா நல்லா பேசணும். என்னை மாதிரி பேசுகிறவளா இருந்தாத்தே அவளும் பேசிடுவாள்ல. எதுக்கு நினச்சிக்கிறாதீங்க. எல்லாம் ஒரு குடும்பம் தான், நம்ம தான். என்ன கூட குறையா சின்ன சிறு இருக்கும். நாத்து நம்மளுக்கு இது வியாழக்கிழமை வர்ற வியாழக்கிழமை வளகாப்பு வச்சுருக்காங்க. நாத்தரா சொல்லிக்கிட்டு நடக்கு. எல்லாரும் ஒரே செட்டு சேரு எடுப்போம். இப்படி வாங்கடின்னு செட்டு சேரி எடுப்போம்னு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை போய் சேலைகளை பார்த்து எடுப்போம்னு இருக்கோம். ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு போய் கையலுக்கு வளகாப்பை ஜம்முன்னு கொண்டாடுவோம்னு இருக்கோம். என்ன வளகாப்புக்கு வாங்க அப்படி பேர் இது. அது என்ன ஊர்? அது என்ன ஊருமா மறந்து வச்சுவோம். சொரிக்குளம் சொரிக்குளத்துக்கு வாங்க. என் மருமக வளகாப்புக்கு அம்புட்டு பேரும் வர்ற வியாழக்கிழமைன்னா என்ன தேதி? 18ஆம் தேதி நினைக்கிறேன். 18ஆம் தேதி அதுனே 18ஆம் தேதி கையலுக்கு வளகாப்பு. அதுக்குள்ளே குழந்தை வரக்காமல் கடவுள் கட்டை ஊற்று விடாமல் இருக்கணும். கட்டப்புறவா வளகாப்பு போட்டோட கட்டை ஊற்று விடணும். நல்லபடியாக சுகப்பிரசவமாக என் மருமக தரணும். என்ன சரி லைக்கு போடுங்க. மணி ஆகிப்போச்சு. நான் ஆத்தாவுக்கு சோறு குழம்பு ஆக்கி போடுறேன். மணி ஆயிடுச்சுல. ஆத்தா பல்லு சோளம் அவுச்சு சந்தை கடையில் வாங்கிட்டு வந்தேன். 3 வருது 10 ரூபான்னு இருந்துச்சு. பரவாயில்ல 3 வருது 10 ரூபாண்டா. அப்போ 20 ரூபாய்க்கு 3 ஊர் கொடுங்க அப்படின்ட்டேன். சரி அள்ளி போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. சரிண்டு 20 ரூபாய்க்கு 3 ஊர் போட்டால் 9 இருந்துச்சு பார்த்துக்குங்க. 9 சொலக்கரையும் போட்டு அவிச்சு 4 பனங்கிழங்கு 10 ரூபாண்டாங்க. சரி 20 ரூபாய்க்கு 8 பனங்கிழங்கு வாங்கி அதையும் ஒன்றா போட்டு அவிச்சு 20 ரூபா பனங்கிழங்கு நானே காலையிலேருந்து உரிச்சு தள்ளிட்டேன். நீங்கள் ஆத்தாவுக்கு பல்லு சொல்ல தான் வச்சுருந்தேன். அதை தைக்கிட்டு சரித்தே லைக் போடுங்க. ஏம்மா நீனு கேளு. நீங்கள் லைக் போடுங்க. கை பமுக்குங்க. லைட் போடுங்க. ஆத்தா ஆத்தாவை பார்த்துட்டு அப்படிதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். எல்லாம் மக்கள் நல்லபடியாக சாப்பிட்டு லைட் போடுங்க. ஆமாம் லைட் போடுங்கத்தே. லைட்டை போட்டு கொடுக்கத்தே. ஐயோ இது கட்டாகுதுல.